ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முட்டை கிரேவிக்கு தேவையான ஒரு 5 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையுமே இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முட்டை கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி முட்டையை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இதை கொஞ்சமாக நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா திருப்பி வச்சுக்கலாம். ரெண்டு சைடுமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ எல்லா முட்டையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ முட்டையெல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு நீங்கள் வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து வதங்கும் போது நல்லாவே வதங்கிடும். இது இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம்.
அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழமான தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா எல்லா மசாலாவோடையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம முட்டை வறுக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நிறைய சேர்க்க வேணாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் துருவல் எடுத்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு முட்டை கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். கொஞ்சம் லேசாக நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையாக எடுத்து சேர்த்துடலாம். இப்போ ரொம்ப போட்டு நம்ம கிண்டிடக்கூடாது. லைட்டாக நம்ம இது மாதிரி அமைக்கி விட்டோம்னா போதும். ரொம்ப போட்டு கிண்டணும் அப்படின்னா முட்டை நல்லா உடஞ்சிரும். இது ஒரு நிமிஷம் அப்படியே அந்த கிரேவியோடைய முட்டை இருக்கட்டும். அப்படியே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு விட்டுறலாம். அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிரேவியோட முட்டை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.